ஐயோ, பொய்யா பேசுறாங்க. திருச்செந்தூர் முருகன் கோயில்ல சில நபர்கள் கோயில் வளாகத்துக்குள்ள பக்தர்கள் கிட்ட 1000 ரூபாய் பணம் வாங்குவதாக கூறி சமூக வலைதளத்துல காணொலி காட்சி ஒண்ணு பரப்பப்பட்டு வருது. அந்த செய்தியின் உண்மைத்தன்மை குறித்து ஆய்வு செய்து பார்க்கும் போது அது பழைய காணொலின்னு தெரிய வருது. முருகன் கோயிலில் ஆயிரமாக பிச்சை எடுக்கும் நாதாரிகள், கோயில் நிர்வாகமே பணம் வாங்குவதில்லை என்று சொல்கிறது. ஆனால் இவர்கள் யார் என்பது தெரியவில்லை. காவலாளியும் அருகிலேயே இருக்கிறார் அப்படின்னு குறிப்பிட்டு அந்த காணொலி பகிரப்பட்டு வந்துச்சு. இந்த நிலையில இது குறித்து தமிழக அரசு தனது உண்மை கண்டறியும் குழு மூலமாக இது பழைய காணொலின்னு விளக்கம் அளிச்சிருக்கு. கடந்த 2023ஆம் ஆண்டு கந்தசஷ்டி விழாவின் போது ஆணையர் அனுமதி பெற்று ரூபாய் 1000க்கான சிறப்பு தரிசன கட்டணம் அமல்படுத்தப்பட்டது. அப்போ எடுக்கப்பட்ட காணொலியை வச்சுக்கிட்டு அது இப்ப நடந்தது மாதிரி செய்திகள் சொல்லப்படுதுன்னு அரசு விளக்கம் அளிச்சிருக்கு. ஆனா 2024ஆம் ஆண்டு கூட கந்தசஷ்டி திருவிழாவின் போது 1000 ரூபாய்க்கான கட்டணம் ஏதும் நிர்ணயிக்கப்படல. ஆனா 100 ரூபாய்க்கான சிறப்பு தரிசன கட்டணம் மட்டும்தான் அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் செயல் அலுவலர் விளக்கம் அளித்திருக்காரு. எனவே 2023ல நடந்த ஒரு சம்பவத்தை அப்ப எடுக்கப்பட்ட காணொலியை வச்சு இப்போ நடந்தது போல செய்திகள் பொய்யா பரப்பப்படுதுன்னு தமிழக அரசு விளக்கம் அளிச்சிருக்கு.